சீஸ் துருவி வச்சுருக்கேன், ஆரிகானோ கொஞ்சம், அப்புறம் பெப்பர் பவுடர் கொஞ்சம், சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம், கரம் மசாலா, அதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர், உப்பு தேவையான அளவு. அடுத்து காய்கறிகள்லாம் நம்ம இஷ்டம்தான். வெங்காயம், அதுக்கப்புறம் குடமிளகா எடுத்திருக்கேன், பீன்ஸு, பூண்டு, அதுக்கப்புறம் இஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன், தக்காளி, அதுக்கப்புறம் கேரட்டு, அப்புறம் பீன்ஸ் வந்து வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். சில பேர் பிடிக்கல அப்படின்னா நம்ம விட்டுறலாம். ஒரு 4-5 பீன்ஸ் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பேன் போட்டுக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணால் தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும். ஃபஸ்ட்டு கார்லிக் பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். பூண்டு நல்லா வந்து வதங்கட்டும் ஆலிவ் ஆயிலில். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து இஞ்சி வந்து நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்ந்து நல்லா வதங்கட்டும். அடுத்து நம்ம ஆனியன் நறுக்கி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கட்டும். அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. முதலையே ஆட் பண்ணிங்கன்னா தக்காளி ஜூஸி விட்டுரும் இல்லையா. ஸோ இப்போ தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அடுத்து பீன்ஸு, கேரட்டு ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. கேப்சிகம் மட்டும் கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஒரு க்ரன்ச்சி டேஸ்ட் கிடைக்கும். இப்போ சீஸ் துருவி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். சீஸ் வந்து நம்ம காய்கறியோட நல்லா பிளெண்ட் ஆகிக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, நல்லா உருகிடும். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பாருங்க, சீஸ் வந்து இப்போ நல்லா உருகிடுச்சு, காயோட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லா பொடி ஐட்டம்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா, ரெட் சில்லி பவுடர், ஒரிகானோ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. நான் ஆல்ரெடி மேக்ரோனி வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். 5 மினிட்ஸ் அளவுக்கு வெந்நீரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை ட்ரெயின் பண்ணிவிட்டு மேலே கோல்டு வாட்டர் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் அந்த டெக்ஸ்சர் நல்லா மெயின்டைன் ஆகும். இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீஸ் ஸ்ப்ரெட் ஆட் பண்ணுறேன். இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா, அதுக்காக. கடைசியாக வந்து நம்ம கேப்சிகம் ஆட் பண்ணி நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்கிட வேண்டாம். ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம மேக்கரோனி பாயில் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிடலாம். மேக்கரோனி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ரெண்டும் பிளெண்ட் ஆகிற மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கி எடுத்தாலே போதும். நம்மளோட சூப்பரான மேக்கரோனி ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி நிறைய காய்கறி இருக்கனால இது ரொம்ப நல்லது.
இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் உங்களோட கமெண்ட்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்கள்.